ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணா டப்பாவாலா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 1880ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு தன்னோட பொண்டாட்டி கையால சமைச்ச சாப்பாடு தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. ஆனா அந்த சாப்பாடு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. மும்பை டிராபிக்ல அது கரெக்டான டைமுக்கு வந்து சேர்றதுக்கு கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. பெருசா படிப்பு இல்ல, ஆனா இதை ட்ரை பண்ணணும்னு ஒருத்தருக்கு வெறி இருக்கு. அவர் பேரு தான் மகாதேவோ ஹவாஜி. ஒரு சைக்கிள், ஒரு டப்பா, கொஞ்சம் நம்பிக்கை, இப்படி ஆரம்பிச்ச அந்த ஐடியா ஒரு டப்பால இருந்து 2 லட்சம் டப்பாவா இன்னமும் மும்பை சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்கு. இப்படி டப்பா இன்க்ரீஸ் ஆக யாரோடது எதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கலர் அண்ட் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. படிக்காதவங்க கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சிஸ்டத்தை ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் லோக்கல் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கம்மியான டிஸ்டன்ஸ்க்கு சைக்கிளையும் ட்ரை சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே டப்பாவாலா ஒரு சாம்ராஜ்யத்தையே மும்பைல உருவாக்கி வச்சிருக்காங்க. 2 லட்சம் டப்பாஸ் மும்பை சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்குன்னு சொல்றியே, இதுல எரரே வராதா? ஒருத்தரோட பாக்ஸ் இன்னொருத்தருக்கு மாறி போகாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரிசர்ச்சே இருக்கு. அந்த ரிசர்ச் படி 6 லட்சத்துல ஒரே ஒரு எரர் தான் நடக்குமா. சூப்பர்ல. இந்த சிஸ்டத்துல இன்ஸ்பயர் ஆன பிரின்ஸ் சார்லஸ் இந்த டப்பாவாலஸோட நிறைய இன்டராக்ஷன் பண்ணிருக்காரு. அவரோட மேரேஜ்ல இந்த டப்பாவாலஸை இன்வைட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த டப்பாவாலா சிஸ்டத்தை பத்தி 10க்கு மேற்பட்டவங்க PhD முடிச்சிருக்காங்க. அதை விட சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்லயே இந்த சிஸ்டத்தை பத்தி ஒரு சிலபஸே வச்சிருக்காங்க. டெக்னாலஜி இல்லாத காலத்துல இப்படி ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்ல. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.